ஜோசப் விஜய் அவர்களே, உங்களை நான் ரொம்ப மதிக்கிறேன். என்னுடைய கூட பிறந்த தம்பி மாதிரி தான் உங்கள்கிட்ட நான் ஒரு 9 குரு ஆடியோ லாஞ்சில் உங்களை நான் சந்தித்தேன். நம்ம 2 பேரும் ஒரு அரை மணி நேரம் தனியாக உட்காந்து பேசணும். அப்போ நீங்கள் சொன்னீங்க எனக்கு உலகம் பூரா ஃபேனு, ஆனால் எங்கள் வீட்டில் என் பையன் உங்கள் ஃபேனுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க. நானும் ஹாப்பியாக இருந்தேன். ரொம்ப அமைதியாக இருந்தவர் இன்றைக்கி பார்த்தா மேடையில் பயங்கரமான டைலாக்கு, பயங்கரமான வசனம் இதெல்லாம் பேசுகிறாரு. களத்துக்கு வாங்க, களத்துக்கு வந்தால் தான் இதுவுமே வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க முடியும். எடுத்தோன்னே இல்லை, அதாவது பேசுறது வந்து மேடையில் பேசணும். அவர் டைலாக் மாதிரி இங்கிட்டு அங்கிட்டு போகிறாரு வராரு, வீரபாண்டி கட்டரமாமா வசனம்லாம் பேசுகிறாரு. அது வந்து அந்த அளவுக்கு வந்து மக்கள் பாதி பேர் ஏற்றுக்கலாம். கூட்டம் எனக்கு கூட தான் கூடுது. கூட்டத்தை வச்சு எதுவுமே நம்ம கவனிக்க முடியாது. எனக்கும் ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. நானும் கட்சி ஆரம்பிக்கணும் ரொம்ப தீவிரமாக முயற்சி எடுத்தேன். கடைசியில் என்ன சூழ்நிலை தள்ளிடுச்சு. அதனால என்னுடைய அருமை தம்பி எங்கே நின்னாலும் 26ல் எங்கே நின்னாலும் அவர் எதிர்த்து நிற்க நான் தயாராக இருக்கிறேன். அவர் தயாரான்னு கேட்டுக்கு அது வாய்ப்பு கிடைச்சா சேருவேன் கண்டிப்பா. எதிரியும் கிடையாது, நண்பன் கிடையாது. இதெல்லாம் சும்மா டைலாக் சொல்றது தான். நாளைக்கு கூட்டணிக்கு வாங்கினா போட்டி போறாரு. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவர் மக்களுக்கு வந்து என்ன செய்ய போறாரு, அவருடைய கொள்கை என்ன, அதெல்லாம் சொல்லாம எடுத்துக்கலாம் நான் அவருக்கு எதிரி, நான் அழிச்சிருவேன் வச்சிருவேன், இதெல்லாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப தப்பு. அவங்கெல்லாம் வந்து 50 வருஷம் சர்வீஸ், இவருக்கு வயசு தான், அவருடைய அனுபவம் இவருடைய வயசு. அதனால எடுத்தவங்க ஒருத்தர் மேடையில் கூட்டம் இருக்கு, மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி பேசுறேன். நான் எடுத்துமே நான் உங்களுக்கு எனக்கு வந்து ரொம்ப மானசீகமாக நான் வந்து தமிழக முதல்வர் ரொம்ப நேசிக்கிறேன். அவர் இப்படி பேசும்போது நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். என்னடா இவர் இப்படி பேசிட்டு இருக்காரு, ஒரு நடிகராக இருந்து இப்படிலாம் பேசலாமா? அவர் முதல்ல நடிகருக்கும் டெக்னீஷியனுக்கும் மற்ற கலைஞருக்கும் அவர் உதவி பண்ணட்டும். அதை விட்டுவிட்டு நான் மக்களுக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்கிறாரு. அது முதல்ல செய்யணும். களத்தில் இறங்கி அவர் வேலை பார்க்குறது தான் என்னுடைய ஆசை. நானும் கட்சி ஆரம்பித்தேன், நானும் எம்பியாக நின்னேன். அதுவும் போல் அவருடைய தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவராக இருந்தார், நான் எதிர்த்து நின்னேன். இப்போ அவர் மகன் ஜோசப் விஜய் எதிர்த்து நான் நிற்க தயாராக இருக்கிறேன். கண்டிப்பா இந்த கட்சி கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் நான் கண்டிப்பா சுயேட்சை அனுப்பேன். கண்டிப்பா அதான் எதிரினா அரசியல் ரீதியாக அதான், மற்றபடி எதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அதான் நடந்துறது. ஏன்னா இப்ப நான் வந்து சொல்றது வந்து அவருடைய ஃபேன்ஸுக்கெல்லாம் என்னடா அவர் இப்படி சொல்றான்னு சொல்லி என்ன வந்து கள்ள தூக்கி எறிகிறது, போற வழியில மடக்கிறதுக்கெல்லாம் பொறுப்பு நம்ம தமிழக முதல்வர் தான் எனக்கு பாதுகாப்பு பொறுப்பு கொடுக்கணும்.